Good morning students, I am MRK. Today class 12th standard maths chapter 12th discrete mathematics chapter 12 exercise 12.2 7th sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது டாட்டாலஜியா கான்ட்ரடிக்ஷன் கேட்டிருக்கு அல்லது கண்டிஜென்சியான்னு கேட்டிருக்கு. எல்லாமே டீன்னு வந்துச்சுன்னா டாட்டாலஜி, எல்லாமே எஃப்னு வந்தால் கான்ட்ரடிக்ஷன், டிஎஃப்னு மாறி அந்த இது ஆல்டர்னேட்டிவ் வெவ்வேறையாக வந்துச்சுன்னா மாற்றி ரெண்டுமே மிங்கிளாகி வந்துச்சுன்னா கண்டிஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட்டு. இது மெய்மை முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஜென்சின்னு ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. ரைட்டு. இப்போ இதில் ஆன்சரில் பிக்யூஆர்னு பயன்படுத்தி இருக்குது. அப்போ பி வேணும், க்யூ வேணும், ஆர் வேணும். அப்போ 4T 4F பிக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டபுள் T டபுள் F அடுத்து TF இப்போ ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். P implies to Q, Pக்கும் Qக்கும் TFனா F மூணாவதில் இருக்குது, அந்த இடத்துல போட்டேன். வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ எல்லாமே என்ன வந்துடும்? T ஒரு இம்ப்ளைஸ்னா டிஎஃப்னா எஃப்னு நாற்று வச்சுக்க. ஒரு இம்ப்ளைஸ் அப்படின்னா டிஎஃப்னா எஃப் அப்படின்னு நாற்று வச்சுக்கணும். ரைட். இங்கிட்ட Q இம்ப்ளைஸ் ஆர்ன்னு இருக்குது. Q இம்ப்ளைஸ் ஆர். Qலேருந்து ஆருக்கு பார்க்கணும். இங்கிட்டு இந்த இதிலேருந்து இதுக்கு ரெண்டாவதில் இருக்குது டிஎஃப்னா எஃப். இந்த அங்கனத்தில் ஒன்று இருக்குது டிஎஃப்னா எஃப், வேற எங்கேயும் இல்லை. அப்போ டி, இதுவும் டி தான் சரிங்களா? இதுவும் டி தான். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் அண்டு கண்டுபிடிச்சிருக்கு. P implies Q அண்டு Q implies R அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இது ரெண்டுக்கு அண்டுனா டிடினா டி. இதெல்லாம் டிடின்னு இருந்தால் மட்டும்தான் டி வரணும். சரிங்களா? டிடினா தான் டி. இந்த ஒரு டி இருக்குது, மற்றெல்லாம் எஃப். இதுவும் எஃப், அவ்வளோதான். இப்போ இந்த இதுக்கு மொத்தமாக P implies Q அண்டு Q implies R implies P implies R அப்படின்னு வருது. அப்போ மேலே P implies R கண்டுபிடிச்சா தான் நம்ம இது செட்டில் பண்ண முடியும், நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ P implies R கண்டுபிடிச்சிக்கோ. P implies R Pலேருந்து ஆருக்கு வா. இந்த இதுவும் இம்ப்ளைஸ்னால் டிஎஃப்னா எஃப் ரெண்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது டிஎஃப்னா எஃப். வேற எங்கே இருக்கா? இந்த 3 4வதில் இருக்குது டிஎஃப்னா எஃப், 4வதில் இருக்குது. வேற எங்கே இருக்கா டிஎஃப்னு? இல்லை. அப்போ எல்லாமே எழுதிடலாம். டி ஒரு 4 டி ஆயிடுச்சு, அடுத்து ஒரு 4 டி. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. வெரி குட். நெக்ஸ்ட்டு மொத்தமாக எழுதுகிறேன். P implies Q அண்டு Q implies R, ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் ப்ராக்கெட் போட்டு ஒரு இம்ப்ளைஸ் போட்டு P implies R. அப்போ இந்த இதுக்கும் பார்க்கணும். பார்க்கையில் ஒரு இம்ப்ளைஸ் இருக்கனால டிஎஃப்னா எஃப்னு வரணும். டிஎஃப்னு இருக்கான்னு மட்டும் பாரு. இந்த இருக்குது டிஎஃப்னா எஃப்னு இருக்குது, டிஎஃப் அப்படின்றது எஃப் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? இதாகத்தான் இருக்குது. அப்போ இதில் இந்த இடம் மட்டும் தப்பாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பாரு.
எந்த இடம் 1 2 3 4வது இடம். 4வது இடத்துல பார்த்துக்க P டபுள் T டபுள் F டபுள் T டபுள் F TF 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 P implies Q P implies Q TTனா T தான் TTனா T தான். சாரி TFனா F TFனா F இதில் Pக்கும் Qக்கும். இப்போ இந்த இடம் தப்பாக இருக்குது பாரு 2வது. இதில் TFனா Fன்னு போட்டேன், இதுக்கும் F வரணும்ல. இந்த இடத்துல என்ன வரும் பாரு, F வரணும். இந்த இடத்துல F வருது. ஓகேயா, ரைட்டு. அதுக்கப்புறம் Q implies R Q implies R'ல் TFனா F TFனா F ரைட்டு. ஓகே. இப்போ இந்த ரெண்டுக்கு அண்டு கண்டுபிடிக்கல. TTனா T தான். மற்ற எங்கேயும் இருக்கான்னு பாரு, TTனா T தான். மற்ற எங்கேயும் T இல்லை. இந்த ஒரு TTனா T இருக்குது. அப்போ இதை இந்த இடத்துல F மாற்றணும்ல அப்படின்னு சொல்லல. இந்த எங்கே இருக்குது, இந்த இடத்துல மாற்றணும். இந்த இடத்துல TTனா T இல்லைனால F அப்படின்னு வந்துடும். ஓகே, ரைட்டு. அப்போ என்ன ஆகும் பாரு, மாற்றியாச்சு. இப்போ P implies Q P implies Qவில் இந்த இடத்துல என்ன மாற்றணும், P 1 2 3 4க்கு FFன்னு வந்துச்சுல. இந்த இடத்துல என்ன வந்துச்சு, F வந்துச்சு. அந்த இடத்துல என்ன வந்துச்சு, F வந்துச்சு. அப்போ அதான் சின்ன சேஞ்சஸ் ஆனால் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ இது ரெண்டுக்கும் பார்ப்போம். TFன்னு இருக்கான்னு பாரு, TFனே இல்லை. அப்போ மிச்சம் எல்லாமே என்ன வந்துடும், T தான் வரும். 2 3 4 5 6 7 8. therefore last column contains only T. Therefore the given statement is tautology. TAUTOLOGY tautology. Thank you.